பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலம் தானே? சிந்துவும் பூதமும் பாகம் 17. இந்த கதையில் வரும் பெயர்களும் சம்பவங்களும் என்னுடைய சொந்த கற்பனை, யாரையும் குறிப்பிடுவன அல்ல. யார் மனதையும் புண்படுத்தாது என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். கதைக்குள்ளே போயிடலாமா? சிந்து, பூமிகா, அவங்க அப்பா எல்லோரும் ஸ்கூல் போய் கிளாஸ் அட்டன் பண்ணிகிட்ருக்காங்க. கிளாஸ் நல்லபடியாக போயிட்டுருக்கு. அப்போ அந்த ஸ்கூல் கிளாஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வர டயத்தில் அந்த ஓடியாருது ஒரு பொண்ணு, ஃபாத்திமா அது பேர். அந்த பொண்ணு ஓடியாருது, அக்கா அக்கான்னு கூப்பிட்டுட்டே வருது. இந்த சிந்து சொல்லுது, இருங்கப்பா அந்த பிள்ளை என்னமோ சொல்ல வருது, என்னென்னு கேட்போம் அப்படின்னு சொல்லி. என்னப்பா அப்படின்னு கேட்குது. அக்கா நாளைக்கு நான் லஞ்ச் டயத்தில் வரேன், அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லுது. அந்த பொண்ணு இவங்க ஸ்கூலில் தான் படிக்குது, 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் அவள். சொல்லுது, சரிப்பா நீ லஞ்ச் டயத்தில் வா, என்னென்னு பேசலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுது சிந்து. அதோட வீட்டுக்கு போயிடுறாங்க. மறுநாள் லஞ்ச் டயத்தில் அவள் வர்றான், ஃபாத்திமா சொல்லுது, இந்த மாதிரி அக்கா அந்த மாதிரி நாங்கள் காந்திஜி காலனின்னு ஒரு இடத்துல இருக்கோம், எல்லோரும் எங்கள் குடும்பத்தோடு இருக்கோம். அங்கே ஒரு 2000 குடும்பம் இருக்கோம், எல்லோரும் சேர்ந்து இருக்கோம். அது பொதுவான இடம்தான். அது எப்படி சொல்கிறதுன்னா, நம்ம அந்த காலத்தில் முன்னொரு காலத்தில் ஜமீன்தாரோட இடம் அது சும்மாவே கிடந்துச்சு. அதனால் எல்லோரும் சேர்ந்து அங்கே வீடு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏழை மக்கள்லாம் சேர்ந்து அதில் காந்திஜி காலனின்னு பேர் வச்சு அங்கே எல்லாருமே எல்லா மதத்தினரும் இருக்கோம். அங்கே இஸ்லாமியர் இருக்காங்க, கிறிஸ்டின் இருக்காங்க, இந்துக்கள் இருக்காங்க, எல்லா மதத்தினரும் அங்கே குடியிருக்கோம். நான் இஸ்லாமிய பொண்ணு. அதே மாதிரி அங்கே சர்ச்சு கட்டியிருக்காங்க, பள்ளிவாசல் இருக்குது, கோவிலும் இருக்குது, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. எல்லா மதத்தினரும் அங்கே ஒத்துமையாக நாங்கள் எல்லோரும் அங்கே குடியிருக்கோம். 2000 குடும்பங்கள் இருக்கோம். சரி என்னப்பா அதுக்குன்னு கேட்குது சிந்து. அதில் தாக்கா ஒரு கஷ்டம். இப்போ என்னன்னு கேட்டால், இவ்வளோ நாள் சும்மா தான் இருந்துச்சு, யாருமே எதுவுமே கேட்டுக்கல, நாங்கள் பாட்டுக்கு அங்கேயே நிம்மதியாக இருந்தோம். முதல்ல குடிசை வீடாக போட்டிருந்தோம், அப்புறம் இப்போ ஓட்டு வீடாக எல்லோரும் மாற்றிருக்காங்க. அதே மாதிரி நாங்களும் மாற்றிருக்கோம். இப்போ அங்கே என்னன்னு கேட்டால், ஒருத்த நாகலிங்கம் அப்படிங்கிற ஒரு ஆள் 20, 10, 20, 30 பேரோடு சேர்ந்து ஒரு அடியாட்களை கூட்டிகிட்டு வச்சுக்கிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்காரு இந்த ஆள். இந்த இடம்லாம் என்ன உங்களுக்குன்னா இது புறம்போக்குன்னு நினச்சிங்களா? புறம்போக்கு இடம்லாம் இது கிடையாது. இது நான் வாங்கியிருக்கேன் இந்த இடத்த. அதனால் நீங்கள் உங்களுக்கு 1 வாரம் 10 நாள் டைம் தருவேன், அதுக்குள்ளேயும் காலி பண்ணி போயிடணும். இல்லை நடக்கிறதே வேறு, எல்லாத்தையும் வீட்டுக்குள்ளே அள்ளி போட்டு வீட்டையே கொளுத்திடுவேன் அப்படின்னு பயங்காட்டுறாரு அந்த ஆள். இப்படி டெய்லி மிரட்டிக்கிட்டு இருக்காரு. அவர் வராட்டி அவங்க ஆளுகளை அனுப்புகிறாரு, அடியாட்களை அப்படின்னு சொல்கிறான். என்னம்மா சொல்கிற? அப்போ எத்தனை வருஷமாக அங்கே? அது 10, 15 வருஷமாக அங்கே தான்க்கா இருக்கோம் நாங்கள் எல்லாருமே அப்படிங்கிறான். 15 வருஷமாக இருக்கீங்களா? அப்போ அதுக்கு முன்னாடி எங்கள் தாத்தா, அவங்க தாத்தா எல்லோரும் அதெல்லாம் பார்த்தோம்னா 50 வருஷமாக இங்கே நாங்கள் எல்லாருமே பரம்பரையாக அங்கே தான்க்கா இருக்கோம் அப்படிங்கிறான். அப்படியா, 50 வருஷமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறான். ஆமாங்க்கா அப்படிங்கிறான். எல்லாருமே அப்படி வாரிசாக பார்க்கும்போது தாத்தா, அவங்க அப்பா அப்படி பார்க்கும்போது எப்படி ஒரு 50 வருஷம் வந்துருங்காங்கிறான். அப்படியா, அப்போ அவ்வளோ வருஷம் இருந்தவங்களையா காலி பண்ண சொல்கிறேன் அந்த ஆள். ஆமாம், நான் வாங்கிட்டேன் இந்த இடத்த, நீங்கள் காலி பண்ணுங்கள். அது இவர் இடமே இல்லை, இது வாங்கவும் இல்லை, சும்மா சொல்கிறான்னு எல்லாருக்கும் தெரியுது. ஆனால் அந்த ஆள் அடியாட்களை வச்சு மிரட்டுறாரு. அதை செஞ்சிடுவேன், இதை செஞ்சிடுவேன், வெட்டிடுவேன், குத்திடுவேன், தூக்கி போட்டு உள்ளக்க தள்ளி விட்டு வீட்டுக்குள்ளே தள்ளி விட்டு வீட்டை எரிச்சிடுவேன், அப்படி இப்படின்னு பயங்காட்டுறாரு. எங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குக்கா அப்படின்னு சொல்கிறான். சரி நீ பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன், நீ போ, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். சரிங்க்கா, எப்படியாச்சும் நீங்கள் பெரிய வீராங்கனையாச்சே, உங்கள்கிட்ட சொன்னால் ஏதாச்சும் ஒரு சொல்யூஷன் கிடைக்குமே அப்படின்னு சொல்லி தான் வந்தேன். எல்லோரும் ரொம்ப கவலையோடு இருக்கோங்க்கா அப்படின்னு சொல்கிறான். சரி பரவாயில்லம்மா, நான் பார்த்துக்கிறேன், நீ போய்ட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறான். அவள் போயிடுறான். இப்போ சிந்து நைட்டு பூமிகாட்ட சொல்கிறான், என்னடி இப்படி சொன்னாலே பாத்திமா ஆமாம் சிந்து, பாவம்மா, அவங்க குடும்பம் எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க, அங்கே நிறைய குடும்பமே இருக்குப்பா, நிறைய நானே போயிருக்கேன் அந்த பக்கம்லாம் அப்படிங்கிறான். அப்படியா, அப்போ என்னடி அவன் யார், அவன் நாகலிங்க யாருக்கு தெரியும், எவனாச்சும் ஒரு ரவுடி பையலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறா இவ. அப்படி தான் இருக்கும், வாங்கியிருக்கலாம் மாட்டேன், அந்த பிள்ளை சொன்ன மாதிரி வாங்கியிருக்கலாம் மாட்டேன், சும்மா இவன் அபகரிச்சிருவோம் அப்படின்னு நினைக்கிறேன். பெரிய இடம்ல, இப்போ 2000 குடும்பம்னா 2000 வீடு இருக்குன்னா எவ்வளோ பெரிய இடமா இருக்கும், அதை நம்ம அபகரிச்சிருவோம்னு நினைக்கிறான் போல. சரி அப்போ நம்ம இப்போ அமீரை கூப்பிட்டு வேண்டியது அப்படின்னு சொல்லி மோதிரத்தை தேய்ச்சிட்டு அமீர் வந்துடுது. சொல்லுங்கள் குழந்தைங்களேன்ட்டு. அமீர், இந்த மாதிரி பாத்திமாங்கிற பொண்ணு சொல்லிச்சுல காந்திஜி காலனி, அங்கே போய் அவங்கள போடுற போட்டில் அந்த நாகலிங்கமே இல்லைம்மா நீங்கள் இருந்துக்கங்கம்மா, நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டேன், நீங்களே இருந்துக்கங்கம்மான்னு சொல்லி அந்த மக்களுடைய காலில் விழுகணும், அந்தளவுக்கு போடு போட்டுரு அப்படின்னு சொல்கிறா சிந்து. ஓகே அப்படின்னு அது பறந்துடுது. அங்கே போயிடுது. அங்கே போய் முதல்ல இவங்கள பார்க்குது, இந்த அல்ல கையெல்லாம் இருப்பாங்கல்ல அடியாட்கள், அவங்க எல்லோரும், ஏய் வெளியே வாங்கம்மா, உங்களை எத்தனை நேரம் சொல்கிறது,
10 நாள் டைம் கொடுத்தோம், 5 நாள் ஆயிடுச்சு. ஒருத்தன் காலி பண்ணுற மாதிரி தெரியலையே, அவங்கவுங்க நார்மல் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் பார்க்குது, ஐயோ வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி. என்ன இன்னும் 5 நாள் தான் இருக்குது, மரியாதையாக காலி பண்ணிடுங்க, இல்லை எல்லாத்தையும் வச்சு கொளுத்திடுவோம், வீட்டுக்குள்ளே தூக்கி போட்டு வெளியே பூட்டிட்டு உள்ளே வச்சு கொளுத்திடுவோம், பெட்ரோலை ஊற்றி செத்து சுண்ணாம்பை போக வேண்டியது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ என்ன செய்யணும்னு தெரியலையே அப்படின்னு பயந்துக்கிட்டு இருக்குது. அது 20-30 பேர் போய் கத்தி அது இது அருவா அது கம்புன்னு எடுத்துகிட்டு போனோன்னே இதுக்கெல்லாம் பயப்படுதுங்க. அந்த ஜனங்கள்லாம் அங்கே குடியிருக்க மக்கள்லாம் பயப்படுதுங்க. அதோட அமீர் வந்துடுது. வந்து யாருண்டே அவங்களுக்குலாம் அடையாளம் காட்டலை, உருவம் தெரியாமல் அட்டி 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 அட்டின்னு அட்டிச்சு தூக்கி போடுது. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு மூலையில் போய் விழுகிறேன். ஐயோ அம்மா ஐயோ அம்மா ஐயோ அம்மா ஐயோ அம்மா, குறுக்கு போச்சே கால் போச்சே கை போச்சேன்னு போய் விழுகுறாங்க. என்னடியாச்சு இவங்களுக்கு இன்னும் மட்டும் கத்திட்டு கிடந்தாங்க, இப்போ குறுக்கு போச்சு கால் போச்சுங்கிறாங்க அப்படின்னு எல்லா ஜனம் பார்க்குது. எல்லோரும் அப்படியே இந்த சினிமாவில் வரும்ல அந்த மாதிரி பறந்து போய் விழுகுறாங்க. இங்கிட்ட ஒருத்தமே விழுகிறேன், அங்கிட்ட ஒருத்தமே விழுகிறேன். டம்மு 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 டம்முன்னு அட்டி பின்னி எடுத்துடுது. கை காலெல்லாம் முறிச்சு தூக்கி எறியுது. ஒரே அட்டி தாங்க முடியல அவங்களுக்கு. அம்மாடி யார் அடிக்கிறானே தெரியல, அம்மாடி விட்டுருங்க சொல்லி ஒரே ஓட்டம் ஓடி போயிட்டாங்க. ஓடி போனோடனே இது அங்கே போகுது அமீர், அந்த நாகலிங்கம் நாகப்பாம்பு இருக்கார் அவர்கிட்ட போகுது. அவர்கிட்ட போய் அவன் நேரம் நம்ம நல்லா விரட்டி காலி பண்ணிடுவான். நம்ம பசங்கள்லாம் அவன் சிறப்பானவங்க இல்லை, அவங்களுக்கு எல்லா இதுவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அசால்ட்டாக உட்காந்துருக்கான். அங்கே போய் அவன் தனியாக உட்காந்துருக்கான் ரூமில் உட்காந்துக்கிட்டு அந்த ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே சிகரெட் ஊதிக்கிட்டு இருக்காரு. அப்போ போகுது அமீர், பெரிய உருவமாக காட்டுது. டேய் அப்படின்னு கூப்பிடுது. யார், ஏன் நீங்கள் இவ்வளோ உயரமாக இருக்கீங்க அப்படின்னு. மூதேவி, யாரை பார்த்தாலும் இதை தான் கேட்குறாங்க, யார் நீங்கள், எவ்வளோ உயரமாக இருக்கீங்க, நான் எவ்வளோ உயரமாக இருக்குது உனக்கு என்னடா அப்படின்னு கேட்குது. நீங்கள் யார், எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்கிறேன். நான் தான் பூதங்களின் தலைவன் அமீர் அப்படிங்குது. அமீரா, ஐயோ பூதம்மா, அம்மாடி சி வாயமுடு. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீನು? நான் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிக்கிட்டு இருக்கேன். மூதேவி, அதை கேட்கல மூதேவி, நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொன்னோன்னே, நான் ஒன்றும் பண்ணலையே சாமி, நீங்கள் பூதம்மா சாமி, எதுக்கு சாமி இங்கே வந்தீங்க அப்படிங்கிறேன். போடு உன்ட்டெல்லாம் என்ன பேச்சு வேண்டி கிடக்குன்னு போடு டம்மு டம்முன்னு அடிக்குது. அடி தாங்க முடியல அவனுக்கு. எதுக்கு அடிக்கிறீங்க ஒன்றுமே சொல்லாமல் இப்படி அடிக்கிறீங்களேங்கிறேன். ஏண்டா காந்திஜி காலனிக்கு போய் என்னடா பண்ண நீ அந்த சொத்தை வாங்கினியா அப்படின்னு கேட்குது. நான் வாங்கலை, அப்புறம் எதுக்கடா காலி பண்ண சொல்கிற? அது புறம்போக்கு இடம், அது எல்லோரும் வச்சுக்கிட்டு இது பண்ணுறாங்க, அதுக்காக நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாமேன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறேன். நீ எடுத்துக்கிடுவ, உங்கள் அப்பையும் விட்டு சொத்து நீ எடுத்துக்கிடுவ, ஈன பயிலே அப்படின்னு மறுவா போடுது. அந்த ஏழை மக்கள் இருந்துட்டு போகுதுங்களே, அது எதுக்கு உனக்கு? யாரோ ஒரு ஜமீன்தாரை அந்த காலத்தில் விட்டுட்டு போயிருக்கேன், அதை புண்ணியமாக நான் விட்டுட்டு போயிட்டேன், இது இருக்குதுங்க, இந்த புண்ணியம் அந்த அவருக்கு கிடைக்கும் அந்த ஜமீன்தாருக்கு, அதை நீ கெடுத்துடலான்னு பார்க்குற ஈன பைய, நீ அங்கே அந்த இடத்த பிடிச்சி என்ன சாராய பெற்று வைக்கவா அப்படின்னு கேட்குது. இல்லை சாமி நொல்ல சாமி, போடுன்னு போட்டு அவனை குறுக்கு கை காலெலாம் ஒட்டிச்சிருச்சு, மிதின்னு மிதிச்சு. அம்மாடி இப்போ என்ன சாமி செய்ய, நான் நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்குறேன் சாமி அப்படிங்கிறேன். வா அடி உதவுனா மாப்பிள்ள, அண்ணன் தம்பி உதவ மாட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி, இப்போ வாடா, இப்போ என்ன செய்கிற, நீ உடனே போய் அங்கே உள்ள மக்கள்கிட்ட சொல்லி இந்த மாதிரி நீங்களே இருந்துக்கங்க, நான் ஒன்றுமே செய்ய மாட்டேன் உங்களை, உங்கள் வழிக்கே நான் வரமாட்டேன், நீங்களே நல்லபடியாக குடியிருந்துக்கங்கம்மா அப்படின்னு சொல்லி அவங்க காலில் விழுகிற மாதிரி சொல்லிட்டு வர்றேன். நான் போனோடனே யாரோ வந்தாங்க போயிட்டாங்க, நம்ம ஆட்டம் ஆடுவோன்னு சொல்லி நாளைக்கு போய் அவங்கள அந்த அல்ல கையில் கூப்பிட்டு போய் நின்றுக்கிட்டு இருந்தேன், உன் தலையை தனியாக திருகி கொண்டு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லுது. இல்லை சாமி அப்படிலாம் செய்ய மாட்டேன் சாமி, என்னை விட்டுருங்க சாமி, போடா இப்போமே போடா அப்படின்னு அடித்து விரட்டுது. நான் போகிறேன் சாமி அப்படின்னு போகிறேன். அங்கே போயிட்டேன். அங்கே போய் சொல்கிறேன், மக்களே நீங்களே இருந்துக்கங்க, நாங்கள் இதிலெல்லாம் தலையிட மாட்டேன், இந்த பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு எல்லாம் சிரிக்குது. என்னடா ஜீவனுக்கு அப்படின்ட்டு அதில் சொல்கிறேன், நாங்கள் எந்த இதுவும் உங்களுக்கு இது பண்ண மாட்டேன், தொந்தரவு பண்ண மாட்டேன், நீங்களே நல்லபடியாக இருந்துக்கங்கம்மா, எனக்கு இந்த இடமே வேணாம்மா, என்னை விட்டுருங்கம்மான்னு சொல்லிவிட்டு ஒரே ஓட்டம் ஓடி போயிட்டேன். அதில் அந்த ஜனங்கள்லாம் சிரிக்குது. பாத்திமாவுக்கு ஒரே சிரிப்பாக இருக்குது. ஐயா சிந்து அக்கா ஏதோ பண்ணிடுச்சு, அதனால இப்படி சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி உடனே மறுநாள் சிந்துக்கு தேங்க்ஸ் சொல்கிறான் பாத்திமா. அக்கா உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ், நீங்கள் யார் அனுப்பி என்ன பண்ணீங்க தெரியல, அது ஆண்டவனுக்கு தான் தெரியும். அந்த ஆள் அவரே காலில் விழுகாத குறையாக சொல்லிட்டு போயிட்டாரு. நீங்களே இருந்துக்கங்கம்மா, நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், உங்கள் வழிக்கே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப தேங்க்ஸ்க்கா அவங்களுக்குங்கிறேன். பரவாயில்லம்மா, இது கூட செய்யாமல் எதுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறான் சிந்து. அதில் போயிட்டான். அப்புறம் வீட்டுக்கு வந்தவொடனே அமீர் வர்றாரு. அமீர் சொல்கிறாரு, சிந்து நீ சொன்னதெல்லாம் நான் கரெக்டாக முடிச்சிட்டேனா அப்படின்னு கேட்குறேன். ஆமாம் அமீர், அந்த பொண்ணு பாத்தியம்மா தேங்க்ஸ் சொல்லும்போது நினச்சி நீ நல்லா போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லி. ஆமாப்பா, நல்லா போட்டில் அவனே போய் மன்னிப்பு கேட்குற மாதிரி காலில் விழுகாத குறையாக போயிட்டேன் அப்படின்னு சொல்லுது.
ரொம்ப தேங்க்ஸ் அமீர், நீ எனக்கு நிறைய உதவி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்கிறா சிந்து. இட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி அது மறைஞ்சிருது. இத்தோட இந்த எபிசோடு முடியுது. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சந்திக்கலாமா? தேங்க்யூ.